எப்பவும் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. அதுக்கு ஒரு 3 தக்காளி பழத்தை எடுத்து மேலே தோலில் வந்து 4 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் ஒரு வாணலியில் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். தக்காளியும் இங்கே பாருங்கள், தோல் நல்லா கலண்டு வந்துட்டு பார்த்திங்களா. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சட்னியில் நம்ம செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், தக்காளியிலேருந்து தோல் இப்படி ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். அப்படி நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் சரியாக வேக வைக்கலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உறிஞ்சி வராதுங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்த மிளகாவையும் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி விழுந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம் ஒன்று வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு அளவுலாம் இல்லைங்க, நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுது அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்த தக்காளி தண்ணியை தான் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த சட்னி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்தியன் ஹோம் மேக்கர் அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.